அதிமுகவை சேர்ந்தவர்கள் அந்த ஊரை தாண்டினால் அவர்கள் யார் என்பது பிறருக்கு தெரியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும். மோடி ஐயாவுடைய கையிலே அந்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. அது உங்க பிரச்சனை, நீங்க கூப்பிடல. கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க, மோடி ஐயாவின் பக்கம் சென்று விடுவார்கள் என்கின்ற காழ்ப்புணர்ச்சியில நீங்க அந்த நாணய வெளியீட்டு விழா வச்சு, அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான், நாகாலாந்துல படிப்பாங்க ஐயா, சிக்கிம்ல படிப்பான். புரட்சி தலைவர் யார்? தமிழகத்துல எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன். தமிழகத்துல மத்தியான உணவு எப்படி கொண்டு வந்தான், எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான், எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க. அது மோடி ஐயா வெளியிட்டு இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான். சிக்கிம்ல எப்படி தெரியும்? நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு? இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும்? ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும்? உத்தரப்பிரதேசல எப்படி தெரியும்? ஆர்பி உதயகுமார் யாருன்னு மதுரையை தாண்டா தெரியாது. செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தாண்டா தெரியாது. அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த ஊரை தாண்டா தெரியாது. புரட்சி தலைவருடைய பேருல வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையிலே அந்த 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவை 2017 நீங்க நடத்தி இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.